தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு மிக தீவிரமாக இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மிக குறைவாகவும் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் கொட்டி தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நேற்றைய தினங்கள்ல எவ்வளவு இடங்கள்ல மழை பொழிவுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பல மாவட்டங்கள், பல இடங்களிலும், பல பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் நமக்கு இடியுடன் கூடிய கனமழை வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு பதிவாகும். சில இடங்களில் நமக்கு மிதமான மழையும், சில இடங்களில் சற்று வலுவான கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு பதிவாகும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். கடந்த ஜூலை மாதத்துல முன்னறிவிக்கப்பட்டபடியே ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு. ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. சரிங்க, நம்ம வானிலை அறிக்கைக்குள்ள நம்ம சீக்கிரம் கடந்து போகலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டீங்களான்னு கொஞ்சம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. மொத்தம் 3 சுழற்சிங்க. எதனால தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வந்து கொண்டிருக்கு? இனி வரும் நாட்கள்ல மழை வருமா வராதா, இல்ல வெயிலுடைய தாக்கம் சட்டென்று மீண்டும் அதிகரிக்குமா என்பதான தகவல் குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி இது ஒன்றாச்சுங்களா? அடுத்து பாருங்க, ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதி, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி ஆந்திர கடலோர பகுதிகள், இங்க ஒரு 2 இடத்தை பார்க்கிறோம். ஒன்று இலங்கை பகுதிகள், ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பரவலாக மழை தீவிரம் பொறுத்தவரை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே கடலோர பகுதிகளில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். எப்போ அப்படின்னா பகல் நேரத்தில். அந்த நேரத்தில் நமக்கு மழை பெருசாக இருக்காது கடலோர பகுதிகளில். ஆனால் நம்ம எல்லாம் நேரங்கள்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம், இரவு நேரங்களில் தான் மழை வரப்போகுதுன்னு. ஆனால் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். 5 முதல் 8 சென்டிமீட்டர் மழை, இந்த அளவுக்குள்ளாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமடையும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் பல மாவட்டங்களில் மழை வந்திருக்கு. டெல்டாவில் மழை வந்திருக்கு. உள் மாவட்டங்களில் மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் மழை பொழிவுகள் கொட்டி தீர்த்திருக்கு. இதே மழை எல்லா நாளும் வந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. அதனால உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க கமெண்ட்ல போடலாம். நேற்றைய வானிலை அறிக்கையிலையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால அந்த வானிலை அறிக்கை வெளியாகும் போதே அந்த 1 மணி நேரத்துக்குள்ள கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் எல்லாருக்கும் நமக்கு ரிப்ளை பண்றதுக்கு நிச்சயமாக முடியும். முடிந்தவரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் பேரையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க, மாவட்டத்தின் பேரும் போடுங்க. ஏன்னா மாவட்டத்துல மழை பகுதியா வர்றதுனால, உதாரணமாக நீங்க கடலூர்னு போடுறீங்க, கடலூர்ல ஏதோ ஒரு பகுதியில மழை வராம கூட இருக்கலாம், ஆனா கடலூர்ல மழை வந்திருக்கலாம். நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம், கனமழை பொழிந்தது அப்படின்னுவோம். நீங்க உடனே கமெண்ட் செக்ஷன்ல கனமழை வரவில்லை அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அதனால இப்படிப்பட்ட இந்த சூழலை தவிர்க்கிறதுக்கு கடலூர் மாவட்டம் அப்படின்னு போட்டுட்டு உங்க ஊர் பேரை போடலாம். இது உதாரணமாக நம்ம சொல்றோம். அதே மாதிரி மற்ற எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் உங்க மாவட்டத்தின் பெயர் மற்றும் ஊர் பெயரை சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல வலுவான மிதமான மழையும், சில இடங்கள்ல பரவலாக கனமழையும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். ஒரு தொடர் மழை பொழிவு ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் நமக்கு தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. 8ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை இருக்கும். சென்னை, மறுபடியும் சொல்றோங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 8ஆம் தேதி வரை, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை விட்டு விட்டு லேசான மழை, மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழை கூட பதிவாகக்கூடும். சரி, அடுத்ததாக மற்ற மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம். அதுதான், காலை மற்றும் பகல்ல வெயில் இருந்தாலும்
இரவு நேர இடிமழை எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்களில் மழை ஏற்கனவே தொடங்கியாச்சு. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது ஒரு சீரான அளவில் மழை பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். மழை தொடர்ந்து நீடிக்கும் டெல்டா மாவட்டங்கள். ஏன்னா சென்னையில் மட்டும் மழை என்னங்க பயன்பெறுகிறது, விவசாய பகுதிகளில் மழை வரணுமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மழை தொடங்கி இருக்கு. கொஞ்சம் தாமதமானாலும் நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் மழை இல்லாத இடங்களுக்கு மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை தேதிகள் தான். அடுத்தடுத்து இன்றைக்கு மழை வராத பகுதிகள் நாளை உறுதியாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். நேற்றைய தினங்களில் மழை இல்லாத பகுதிகளுக்கு இன்றைய தினத்திலும் கனமழை அதிகரிக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் மிதமான கனமழை தொடர்ந்து நீடிக்கும். தென் மாவட்ட பகுதிகள் இனி வரும் நாட்களில் மீண்டும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போகுது. ஆகவே தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்க மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மீண்டும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. சில இடங்களில் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையும் எதிர்பார்க்க முடியும். ஓரிரு இடங்களில் சற்று வெயிலுடைய தாக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி பகுதிகள். நீலகிரி மாவட்டத்தில், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில், கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில், மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு இரண்டு பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய பரவலாக மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். நீலகிரி மாவட்டங்கள், கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பகுதிகளில் ஒரு தொடர் கனமழை இருக்கும். மற்ற இடங்கள், மலைப்பகுதி இல்லாத இடங்களில் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். இன்னொரு மிக முக்கியமான தகவல், மழை குறைய போகுது. தமிழ்நாட்டில் இப்போ 70% வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்க சூழ்நிலையில் இன்றைக்கு 50%, நாளைக்கு 30%, அதுக்கப்புறம் 20% மட்டுமே மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் காத்திருக்கிறது. படிப்படியாக இன்று முதல் மழையினுடைய தீவிரம் குறைந்து கொண்டே இருக்கும். சில மாவட்டங்களில் மட்டுமே மழை எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொண்டி, ராமநாதபுரத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ராமநாதபுரத்தில் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை குடவாசல் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பார்த்துக்கோங்க எந்தெந்த ஊரில் மழை வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து அருகாவூர் 7 சென்டிமீட்டர். டெல்டா பகுதியில் நல்ல மழை பதிவாயிருக்கு. காரைக்கால் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான் 5 சென்டிமீட்டர், நன்னிலம் பாருங்க, திருவாரூர் மாவட்டம் 4 சென்டிமீட்டர், செய்யாறு 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் கோவை தெற்கு 4 சென்டிமீட்டர், சோழவரம் 4 சென்டிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டரும், நீடாமங்கலத்தில் 3 சென்டிமீட்டரும், சின்கோனாவில் 3 சென்டிமீட்டர், அம்முண்டியில் 3 சென்டிமீட்டர், காவேரிப்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 3 சென்டிமீட்டர் மழையும், ஜெயங்கொண்டம் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. குடிதாங்கி பகுதியில் 2 சென்டிமீட்டரும், செஞ்சி பகுதியில் 2 சென்டிமீட்டரும், பெலாந்துறை பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். புதுச்சேரியில் 2 சென்டிமீட்டர், குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், நாலுமுக்கு பகுதியில் 2 சென்டிமீட்டரும், பொன்னை அணை பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், செந்தூரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அரியலூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், சைதாப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. முகலிவாக்கம் 1 சென்டிமீட்டர், திண்டிவனம் 1 சென்டிமீட்டர், அகரம் சீகூர் 1 சென்டிமீட்டர், தரங்கம்பாடி 1 சென்டிமீட்டர், வாலாஜாவில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும், பெரம்பலூரில் 1 சென்டிமீட்டரும், செந்தூரையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. காட்பாடியில் 1 சென்டிமீட்டர், மணல்மேடு பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், வெம்பாக்கத்தில் 1 சென்டிமீட்டரும், ஆற்காடு பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், உத்திரமேரூரில் 1 சென்டிமீட்டர், புதுச்சத்திரம் நாமக்கல்ல மழை வருதா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல அழுதுகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். புதுச்சத்திரத்தில் கூட 1 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. செங்குன்றம் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், வடபழனி பகுதியில் 1 சென்டிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர், உளுந்தூர்பேட்டை 1 சென்டிமீட்டர், தேக்கடியில் 1 சென்டிமீட்டர் மற்றும் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாகி 1 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. இனி வருகிற நாட்களிலும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் எங்கே மழை வருதோ இல்லையோ
நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற மலை பகுதிகளில் தொடர் மழை பொழிவு தினந்தோறும் மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். மலை பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் கனமழை தான். தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழை தீவிரம் குறைஞ்சிரும். இதே மாதிரி நேற்றைக்கு பெய்த மழையோ அல்லது இன்றைக்கு வரப்போகிற மழை போலவோ எதிர்பார்த்துடாதீங்க. நாளை முதல் மழை பொழிவுகள் படிப்படியாக குறைஞ்சிரும். வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிடும். 8ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு மழை. அதுக்கப்புறம் பெருசா நமக்கு மழை எதுவும் இல்லை. சாரல் அல்லது மிதமான மழை மட்டுமே ஒவ்வொரு நாளும் பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.